வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். இப்ப போய்க்கிட்டு இருக்க பொருளாதார சூழ்நிலையில, நம்ம இந்திய மக்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கைய வாழ்றதுக்கு கூட ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாசமான இஎம்ஐ பே பண்றதா இருக்கட்டும், வாடகை கட்டுறதா இருக்கட்டும், கரண்ட் பில்லு, கேஸு, வீட்டுக்கு தேவையான ஜாமானங்கள், டிராஃபிக்கு இந்த மாரி பல காரணங்கனால. இதுக்கான காரணத்த பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறி இருக்குது, தக்காளி விலை ஏறி இருக்குது, வெங்காய விலை ஏறி இருக்குது. ஆனா ஒரு சாமானிய மனிதனோட சம்பளம் ஏறாதது தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கஷ்டத்திலையும் உயிர் வாழ்ற மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்க கட்சி தான் சிஜேபி. அதாவது ஜென்சி பாய்ஸ்லாம் அதிகமாக இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு மீம் பேஜ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த கட்சி முழுக்க முழுக்க இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சியோட ஸ்லோகன் என்னன்னா, வேலை இல்லையா மீம்ஸ் போடுங்க, சம்பளம் வரலையா ரீல்ஸ் போடுங்க. ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. ஆனால் டிகிரி வாங்கின நிறைய பேர்த்துக்கு இப்போ வேலை இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு வேலையே இருந்தாலும் சம்பளம் வர மாட்டேங்குது. சப்போஸ் அவங்களுக்கு சம்பளமே வந்தாலும் சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த கட்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமது இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர்கள் இளைஞர்களை காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, ஒட்டுண்ணின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எதனால் அப்படி சொன்னாருன்னா, இளைஞர்கள் யாரும் இந்த காலத்து இளைஞர்கள் யாரும் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் ரொம்ப வசைப்படுறாங்க, அவங்க ஆளுக்கு மொபைல் வச்சுக்கிட்டு ரீல்ஸாக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவே போட்டுட்டு இருக்காங்க. ஒரு அக்யூசேஷனாக அவர் வச்சாரு நீதிமன்றத்தில். இதை தொடர்ந்து அதை கேட்ட நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் கோவப்பட்டு மீம்ஸ் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி போட்டு நாஸ்தி கொடுத்து விட்டாங்க அவரை. அதை தொடர்ந்து மும்பையை சேர்ந்த அபிஜித் அவர்கள், இவர் ஒரு சமூக ஆர்வலர், ஜேர்னலிஸ்ட். இவர் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. இவர் இப்போ இருக்கிறது இங்கிலாந்தில். இவர் ஆம் ஆத்மியில் டெல்லி எலெக்ஷன் அப்போ ஆம் ஆத்மிக்காக வேலை செஞ்சவர். இவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் கரப்பான் பூச்சிகளே ஜாயின் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் போடுறாரு. அதுக்கு அவருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த ரெஸ்பான்ஸுக்காக அவர் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு இந்த மாதிரி பல சமூக வலைதளங்களில் அவருக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ விஷயமே என்னென்னா, இந்தியாவை 15 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க இந்த பேஜை ஓப்பன் பண்ணி 5 நாள் தான் ஆச்சு. 5 நாளில் 22 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ கரண்ட்டாக இருக்க ஆட்சி கரெக்ட் ஆட்சியா இல்லை கரண்ட் ஆட்சியா இருந்தால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது மக்களுக்கு. இவர் என்னதான் இங்கிலாந்துல இருந்தாலும் இவருக்கு இந்தியாவில் இருக்க பல அரசியல்வாதிகள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் இப்போ கட்சி ஆரம்பித்து 5 நாளில் கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வெறும் வலைதளத்தில், சமூக ஊடகத்தில் ஒரு மீம் பேஜாக இருந்த ஒரு சிஜேபி இப்போ ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்குது. அதுக்கான முழு காரணமும் இந்த ரொம்ப ஒரு மனக்கவலையில் இருக்க இளைஞர்கள் தான் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பலரும் சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒன்று கவனிச்சிருப்பீங்க, முதல்ல அரசியல் பேசணும்னா ஸ்டேஜ் ஏறுவாங்க, இப்போ மீம் பேஜ் தான். இதுதான் இந்த ஜென்ரேஷனோட ஸ்பெஷாலிட்டியே. ஆமாங்க, இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களோட கோபத்தை கூட ஒரு மீன் மூலியமாக தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு காமெடி மீன் மூலியமாக தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு, இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, அதுக்கு ஒரு மீமு. பெட்ரோல் விலையேறி போச்சா, அதுக்கு ஒரு மீமு. சேலரி 10 நிமிஷத்துலேயே காலி ஆகி போச்சா, அதுக்கும் ஒரு மீமு. அப்பா திட்டினாரா, அதுக்கும் மீமு தான். என்னதான் கோபமாக இருந்தாலும் இளைஞர்கள் இவங்க முன்னெடுத்துருக்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே நன்மை பயக்கும் விதமாக தான் இருக்குது. என்னதான் ஒரு சைடு இருந்து பார்க்குறப்ப இது பாலிடிக்ஸை ரோஸ்ட் பண்ணுற மீம் பேஜாக இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இளைஞர்களோட மனக்குமுறலத்தை வெளிப்படுத்தி இருக்குது. எத்தனையோ இளைஞர்கள் படித்து போட்டும் வேலை இல்லாமல் இன்னமும் டெய்லியும் சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக காமிச்சு கொடுத்துருக்கு. நம்ம கவர்மெண்ட் டெக்னாலஜியை டெவலப் பண்ணால் மேக்ஸிமம் இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட்டை நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், எத்தனை மொபைல் கம்பெனி இந்தியாவில் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர இந்தியாவில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.